டாக்டர் சர்வேப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அப்படி சொன்னால் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? ஓகே, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இப்போ உங்களுக்கு தெரியுதா யாரை சொல்கிறேன்ட்டு? இவரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1888 திருத்தணியில் ஒரு சின்ன ஊரில் வந்து பிறக்கிறாரு. அது மூலமாக நல்லா படித்து பெரியாளாகி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து லெக்சராக ஹானர் எடுக்கிறதுக்கு அவரை கூப்பிடுறாங்க. அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? எஜுகேஷன் வந்து படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, சேம் டைம் உங்களுடைய கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு, நீ யாருன்னு காட்டுறதுல தான் எஜுகேஷனுடைய மெயின் கோலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லேட்டராக வந்து இந்தியாவுடைய செகண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் அவர் ஆகுறாரு. அவருடைய சிம்பிளிசிட்டி, விஸ்டம், அதுக்கப்புறம் அவர் காட்டின அக்கறைனால இந்தியா வந்து எஜுகேஷனில் வந்து எட்டர்னல் லெவல், பெரிய லெவலில் வந்து இன்ஸ்பயர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 5 அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம டீச்சர்ஸ் டேயாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது அச்சீவர் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா டீச்சர்ஸ் எவ்வளோ ஸ்பெஷல், அது மூலமாக நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் யாராவது இருப்பாங்கள்ல, அவங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுப்போம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது அச்சீவர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுப்போம்.